என்ன சொல்கிறதுன்னு தெரில. தமிழில் ரொம்ப ஃபார்மலாக பேசலாம் எனக்கு வராது. முதல்ல நன்றி தான் சொல்லணும் கடவுளுக்கு. பாக்யராஜ் சார் கூட, சதீஷ் சார் கூட இப்படி ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சந்தோஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட். அப்புறம் ஸோ எக்ஸைட்டட். சத்தியமாக வார்த்தையே வரல, எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ட்ரெய்லர் அவ்வளோ நல்லா இருக்குது, சாங் கூட ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி பற்றி பேசும்போது இது வந்து எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம்னு நினைக்கிறேன். இந்த சொசைட்டியில் நடந்த நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ், இன்சிடென்ட்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் கொண்டு வர மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது பிட்டு சேட்டன், ஐஸ்வர்யா, கௌதம் சேட்டன், அப்புறம் இன்னும் நிறையா சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மீடியா பர்சன்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். எங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. எல்லோரும் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நாம் பேச வைக்கிறோம். இங்கே பட்டுப்புடையில் ரொம்ப காமாக குவைட்டாக ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. ஆனால் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் துவாரகா அப்படிங்கிற ஒரு ரோலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ்னால் அவ்வளோ ஒரு தெரிக்க விட்டுருக்காங்க. 2024 இவங்க நடிப்பில் கிளாஸ் பை எ சோல்ஜர் அப்படிங்கிறத விஜய் எஸ்எஸ் கூட ஜோடியாக நடிச்சிருக்காங்க. சரி, இந்த படத்தில் என்ன ரொம்ப முக்கியமாக நடிச்சிருக்காங்க அப்படின்னா, மலையாள பூக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அழகான மாலையாக்கி ஜஸ்டிஸ் ஃபார் ஜென்னி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படத்தை நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான மாலையாக்கி கொடுத்த இந்த படத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும். சமூகத்துக்கு ரொம்ப பொறுப்பான படமும் ரொம்ப அவசியமான படமும் கூட. படத்தின் இன்னொரு நாயகி ஐஸ்வர்யா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ அக்கா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஸோ சொல்லப்போனால் ரொம்ப வருஷம் இல்லை, 2 வருஷம் ரொம்ப வெயிட் பண்ணி இந்த ஒரு ஸ்டேஜ்க்காக அவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பாக்ய சார், சத்யராஜ் சார், சந்தோஷ் சார், அஷிகா, விட்டு சேட்டன், என் க்ரூ, மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனியை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக மஸ்ட் வாட்சான ஒரு மூவி. இன்றைக்கி நம்ம நாட்டில் என்ன நடக்குதோ அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு நம்ம மூவியில் தெளிவாக நம்ம வந்து காட்டியிருக்கிறோம், நம்புகிறோம். எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ கூட இருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்த அனைவருக்கும் நன்றி. இங்கு அமர்ந்திருக்கும் சினிமாவை சேர்ந்த சான்றோர்களுக்கும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கதைக்களத்தை மட்டுமே வைத்து திரையுலகில் பயணித்து வெற்றி பெற்ற இயக்குனர் சிகரம் பாக்யராஜ் சார் அவர்களின் முன்னிலையில் நமது ஆடியோ ரிலீஸை வெளியிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி, இதில் கதைகளம்தான் இருக்கிறது, வேறு எந்த மாஸ் மீடியாவும் இல்லை. இது ஒரு உண்மை சம்பவம். வஞ்சிக்கப்பட்ட தன் தோழிக்கு நீதி வேண்டுமென்று போராடும் இன்னொரு தோழியின் கதை. இந்த நீதி மறுக்கப்படுகிறதா, தாமதமாக கிடைக்கிறதா, நீதி கிடைக்கவில்லையா, இறுதியில் என்ன நடக்கிறது? ஒரு யதார்த்தமான கதை. இது ஒரு உண்மை சம்பவம். இந்த கதையின் கதாநாயகனான வில்லனுக்கு நிஜ வாழ்க்கையில் 2023 ஆண்டு தான் பூந்தமல்லி ஹைகோர்ட்டில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இது ஒரு உண்மை சம்பவம் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு. அடுத்ததாக ப்ரொடியூசர் என்றால் உற்பத்தியாளர், தயாரிப்பாளர் என்று பொருள். எந்த ஒரு பொருளையோ அல்லது எந்த ஒரு விஷயத்தையுமோ தயாரித்து அவர் சந்தைக்கு எடுத்து வருகிறார். உதாரணமாக விவசாயி விதை விதைத்து அதை மழைக்கும் வெயிலுக்கும் பாதுகாத்து அறுவடை செய்து நெல்மணிகளை பாதுகாத்து சந்தைக்கு எடுத்து வைக்கிறார். கடைசி வரை அந்த விவசாயியால் அந்த நெல்மணிக்கு விலையை நிர்ணயிக்க முடியவில்லை. இதுதான் அனைத்து தொழிலும் உற்பத்தியாளர்களுக்கு உள்ள நிலைமை. இங்கும் ப்ரொடியூஸ் செய்கிறோம்,
நடுவில் வரும் அனைவர்களும் இடைத்தரகர்களும் வியாபாரம் செய்கிறார்கள். ஆனால் அந்த உற்பத்தியாளருக்கு கடைசியில் தான் லாபமா நஷ்டமா என்பது தெரிய வருகிறது. ஒரு தயாரிப்பாளர் தான் நல்ல இயக்குனரை உருவாக்க முடியும், நல்ல இயக்குனர் தான் ஒரு நடிகரை உருவாக்க முடியும். ஆகவே மக்களின் மனதில் முதலில் பதியக்கூடியது தயாரிப்பாளர் தான், மற்றவைகள் அதுக்கப்புறம்தான். கடைசியாக இந்த படத்தை அனைவரும் சினிமாவில் பார்த்து, தியேட்டரில் பார்த்து தயாரிப்பாளர்களை வாழ வைங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இவ்வளோ அழகான தமிழில் படத்தோட டீட்டெயிலே சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். நிறைய கோர்ட் ட்ராமா படங்கள் தமிழ்லையும் பார்த்துருக்கோம், மலையாளத்துலையும் பார்த்துருக்கோம். ஆனால் ஜஸ்டிஸ் ஃபார் ஜென்னி படத்தில் ரொம்பவே உணர்வுபூர்வமான ஒரு கலை அமைப்பை கொடுத்துருக்காங்க. ஒரு எம்டி லேண்டில் மார்ச்சுரி கிளப்பாக இருக்கட்டும், போலீஸ் ரூமாக இருக்கட்டும், கான்ஃபரன்ஸ் ரூமாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக இது ஒரு செட்டு அப்படிங்கிறது தெரியாமல் இந்த படத்தோட முக்கியமான ஒரு பங்கெடுத்த டைரக்டர் PV பாலாஜி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துடைய இயக்குனர், டைரக்டர், ப்ரொடியூசருக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். ரொம்ப சிறப்பாக டைரக்டர் வந்து இது ஒரு முதல் படம் மாதிரி இல்லாமல் அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டைரக்டராக நல்லா பண்ணார். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி 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 சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஜெட்டி தெலுங்கு படம் மூலம் ஒளிப்பதிவாளராக அறிமுகமானார். செகண்ட் யூனிட் கேமராமேனாக திரு ஒளிப்பதிவாளர் ரத்னவேலு டீமில் ரங்கஸ்தலம், சைரா, எந்திரன், கைதி 150, தேவரா, கேம் போன்ற படங்களுக்கு இவருடைய பங்களிப்பு பெரிய அளவுக்கு இருந்தது. அதே மாதிரி ஜஸ்டிஸ் ஃபார் ஜென்னி படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உழைப்பை கொடுத்துருக்காங்க. கொச்சின், கோவை, திருவனந்தபுரம், சென்னை என்று பல இடங்களில் ஒரு முக்கியமான காட்சி பதிவை கொடுத்த ஒளிப்பதிவாளர் வீரமணி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எங்களோட அழைப்பை ஏற்று காலையிலே வந்திருக்க மீடியா பர்சனாக அனைத்து மீடியா உள்ளவங்களுக்கும், எங்கள் மேடையில் இருக்க பாக்யராஜ் சார் அண்ட் சதீஷ் சார், மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இந்த படம் பற்றி கதையை வந்து ப்ரொடியூசர் சொல்லிட்டார், அப்புறம் டைரக்டர் சொல்ல போகிறேன். சொல்லிட்டு நான் அதை ஜென்ரலாக பேசுகிறேன். நான் டெக்னிக்கலாக இந்த படம் வந்து ஷூட் பண்ணது சென்னை, கொச்சின், அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் இங்கெல்லாம் ஷூட் பண்ணோம். இதில் நைட் எஃபெக்ட் இருக்குது, டே எஃபெக்ட் இருக்குது. ஸோ இந்த சைக்கலாஜிக்கல் மர்டர் த்ரில்லர் அப்படின்றதுனால ஸோ டபுள் வேரியேஷன் கலர் பேட்டர்னில் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டே எஃபெக்ட் ஷூட்டுக்கு சோனி வெனிஸ்டும், நைட் எஃபெக்ட்டுக்கு வந்து அலெக்ஸா கேமரா ஷூட் பண்ணோம். எதுக்குன்னா இப்போது ஸ்கின் டோன் மார்னிங்கில் வந்து ஸ்கின் டோன் நம்மளுக்கு லைவாக இருக்கும், நைட்டில் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக டீப்பாக இருக்கும், அந்த பர்பஸ்க்காக. ஸோ அது இல்லாமல் இப்போ வந்து வான்கார் வாய்ஸ் ஸ்டைலில் டைரக்டர் வான்கார் ஸ்டைலில் அந்த பேட்டர்னில் ஒரு மர்டர் த்ரில்லில் வந்து லைட்டிங் பண்ணியிருக்கேன், கலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்துக்கு நான் வர முக்கியமான காரணமாக இருந்த டைரக்டர் சந்தோஷ் சாருக்கும் நன்றி. இந்த படத்தை ஏற்படுத்தி கொடுத்த ப்ரொடியூசர் சையத் சார் அண்ட் லால் சாருக்கு நன்றி. என் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கும் எங்களோட நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். படத்தோட எடிட்டர் பற்றி ரொம்ப முக்கியமாக சொல்லணும். துல்கர் சல்மானோட 100 Days of Love உட்பட மோகன்லால், மம்முட்டி படங்களோட இவங்களோட எடிட்டிங் ரொம்ப முக்கியமாக பேசப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, காலம் எல்லா காயங்களையும் மாற்றும், ஆனால் ஆழமான காயத்தை ஒருபோதும் ஆழ்ந்த சுகத்தை ஆற்றாது அப்படிங்கிற மாதிரி ஜஸ்டிஸ் ஃபார் ஜென்னி படத்துக்கு இவரோட எடிட்டிங் ரொம்ப அற்புதமான ஒரு நேர்த்தியான எடிட்டிங் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ட்ரைலர் கட்டாக இருக்கும், படத்தோட முக்கியமான காட்சிகளுக்கு இவங்களோட எடிட்டராக இருக்கட்டும், அற்புதமான வேலை பார்த்து கொடுத்த சந்தீப் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். கௌதம் வின்சென்ட் படத்தோட இசையமைப்பாளர். மோகன்லால், பிருத்திவிராஜ் நடித்த எம்புரான் படத்தின் பின்னணி இசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜஸ்டிஸ் ஃபார் ஜென்னி படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமாகி இருக்காங்க. ஒரு சோகத்தை ஒரு இசையால் வடித்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அழகாக தன்னோட இசை மூலம் காமிச்சிருக்காங்க. ஆழப்புழாலிருந்து கோடம்பாக்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய இசையமைப்பாளர் கௌதம் வின்சென்ட் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய சந்தோஷம் இருக்கு இந்த மாதிரி ஒரு பிளஸ்ட் ஸ்டேஜில் ஒரு பார்ட்டாக ஐ குட் பி எ பார்ட் ஆஃப் த ஸ்டேஜ். நான் வந்து என் ஊர் வந்து கேரளா, பட் என்னோடய ஸ்டடீஸு மியூசிக் ப்ரொடக்ஷன் எல்லாமே சென்னை தான். ஸோ தமிழ் தெரியும்.
அண்ட் இந்த மூவி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். 2 சாங்ஸு இருக்கு, 3 சாங்ஸ் இருக்குது ஆக்சுவலி. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் கூட இருக்கு, அது இங்கே ப்ளே பண்ணாது, நெக்ஸ்ட் டைம் இட் வில் பி டன். ஸோ one is a friendship song and another one is a pathos song. And another special thing is both the female voices are by my wife Soni Mohan. She's the singer of the songs. So I would like to take this opportunity, romba nandi to Santosh sir, Syed sir, everybody to give me this opportunity. And I hope you all like the music and support me, and all the artists, all of us are newcomers, support us. Thank you so much. நன்றி. அடுத்ததாக பேச அழைக்கிறோம். பாலியல் என்பது நம்பிக்கை இழந்து உடைந்து அழும் நாட்களும், உடைந்து போன மனமும், உள்ளுக்குள் இறந்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு இதயமும், மூச்சை இறக்கி வாழும் ஒவ்வொரு நாளும் மரணத்தின் வலிகள் என்பதை ஒவ்வொரு சம்பவங்களும் நம்மை நினைவுபடுத்துகிறது. அந்த வகையில் படத்தின் வில்லனாக நடித்த சின்னன் அவர்களை பேச அழைக்கிறோம். படம் பார்த்த பிறகு உங்கள்கிட்ட நிறைய பேசணும்னு நினைக்கிறோம் சார். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ பேச தெரியாது. என் பேர் சினான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் சந்தோஷ் சார் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ். என் முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது. எப்படி பேசணும் எப்படி சொல்லணும் தெரியாது. இருந்தாலும் இதில் நல்லொரு ரோல் பண்ணியிருக்கேன். எல்லோரும் பார்க்கணும். இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு தான். அது எப்படி போகுது எப்படி வருது தெரியாது. எனக்கு கொடுத்த ரோலு என்ன நினச்ச மாதிரி நல்லா பண்ணிட்டு நினைக்கிறேன். உங்களெல்லாம் படம் பார்க்கணும், எல்லோரும் சப்போர்ட்டும் வேணும். இந்த படம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ரொம்ப டென்ஷன் அடிச்சுட்டேன். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ண ஒரு படம் தான். உங்களை எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணி எல்லோரும் அனுகிரகிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். பொதுவாக ஒரு படங்கள் சமூகத்தோட பிரதிபலிப்பை தான் காமிக்குது. அந்த மாதிரி ஜஸ்டிஸ் ஃபார் ஜென்னி ஒரு பெரிய பாதிப்பை மக்களுக்கு ஏற்படுத்தும் நம்புகிறோம். இரக்கமற்ற கொடூர சம்பவத்துக்கு நியாயமான நீதியும் தண்டனையும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய முக்கியமான விஷயமே இருக்குது. இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரம் ஏற்று நடித்த பிட்டு தாமஸ் அவர்களை பேச அழைக்கிறோம். குட் மார்னிங் எவ்ரி ஒன். வணக்கம். ഞാൻ சினான் சொன்ன மாதிரி ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் கேரளா, கொச்சின். தமிழ் தெரியும், ஆனால் பேசுகிறதுக்கு தெரியாது. பட் ஐம் கற்றுக்கிட்டு இருக்கு, இப்போ நல்லா கற்றுட்டு இருக்கு. நல்ல நல்ல தமிழ் படம் பண்ணுறதுக்காக. எனிவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட். இங்கே ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ டைரக்டர் சந்தோஷ் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பிலீவ் பண்ணி இந்த கேரக்டர், பெரிய கேரக்டர் தந்துறதுக்கு. And to the producer sir, Syed, Tamin sir, thank you. And each and everybody, the crew, DOP sir, Veeramani sir, the whole crew, Ashika, Aishwarya, Sinan, the music director, Gaudam, nalla panni vechirukkinga. And you have seen 2 songs here, na 2 song. Adum Gaudam sonna madiri avanga pondati da paadittu irukku. And she have done so many Malayalam, sang so many Malayalam songs in Malayalam industry. പിന്നെ Bhagiraj sir, like I got a very good opportunity to work with your son in the movie called Balti. நல்லா பண்ணி வச்சுருக்குங்க சார். I respect him. He done a very good job in that. പിന്നെ Justice for Jenny இது ஒரு ஸ்மால் ஸ்ட்ராங் மூவி. மீனிங் ஜஸ்ட் மூவி படத்தில் மூவி நேமில் இருக்குது ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி. அது ஜஸ்டிஸ் கிடைக்கும் வரைக்கும் இட்ஸ் அ சஸ்பென்ஸ் க்ரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட். அண்ட் எல்லோரும் போய் பார்க்கணும், பார்த்துட்டு ஜெனுவினாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். இது என்னோடய செகண்ட் தமிழ் மூவி. நல்லா என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் லாந்தார். இட்ஸ் அ ஸ்மால் கேரக்டர் டன் இன் தட் மூவி. திஸ் இஸ் மை செகண்ட் மூவி ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி. ഞാൻ സെൽഫാണ് ഡബ്ബിങ് പണിയ മൂവിയിൽ. அதுக்கு சான்ஸ் கொடுத்த டேரக்டர் சாருக்கு ஹி ஹஸ் சப்போர்ட்டட் மீ ஃபார் தட் டப்பிங் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. ஸோ த ஹோல் மீடியா க்ரூ அண்ட் எவ்ரி ஒன் தேங்க்யூ. என்னை ஈன்ற என் தாய்க்கு என் முதல் வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னோட முதல் வணக்கம். மற்றும் என் இனிய நண்பர்
இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு சையத் தமின் அவர்களுக்கும், இந்த படத்தில் நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து ஒரு விஷுவலாக காட்டுறதுக்கு என்னோட கண்ணா, இந்த படத்தோட கண்ணா இருந்த என்னோட கேமராமேன் வீரமணி அவருக்கும், நான் என்ன சீன் பண்ண போகிறேன், எனக்கு இதுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணும், இது எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி எல்லாம் கூட இருந்து ஒன்று ஒன்றா பார்த்து செஞ்சு கொடுத்த என்னோடய ஆர்ட் டைரக்டர் பாலாஜி அண்ணன் அவர்களுக்கும், என்னோடய படத்தில் துணை இயக்குனராக பணிபுரிஞ்ச என் இனிய நண்பர் வீரமணி, சுந்தர், தேவா, அக்கீரா, சிவா, ஆனந்தன், இவர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இன்னொரு முக்கியமான நபர் இருக்கார். இந்த படத்தை முடிக்கிறதுக்கு கூட இருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை இந்த ஸ்டேஜுக்கு வரைக்கும் கொண்டு வந்திருக்கு லால் தேவசகாயமனன் அவர்களுக்கும், இன்றைக்கி இந்த மூவியை ஆடியோ லான்ச் வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துருக்க குகன் சார் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் நாங்கள் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது இது எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்படி முடிக்க போகிறோன்ற ஒரு பயமும் குழப்பமும் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் எனக்கு கூட இருந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவங்க சையத் சாரும் என்னோட அண்ணன் லால் தேவசகாயம் சாரும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸான என் இனிய தம்பி சரவணனும் மசூதுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஆஷிகா அசோகன் அவங்க ஒரு லீடாக பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்குறப்ப அவங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க பர்ஃபார்மன்ஸ். அவங்களாம் கூட வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட இன்னொரு ஹீரோயின் ஐஸ்வர்யா, அவங்க எப்படியாவது இந்த படம் வெளியே வரணும், இந்த ஆடியோ லான்ச்லாம் எப்போ சார் வரும்னு எனக்கு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆடியோ லான்ச் வரைக்கும் அவங்கள கொண்டு வந்து உட்கார வச்சு தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க நேற்று கூட எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எனக்கு எல்லாம் கனவு மாதிரி இருக்குது சார் அப்படின்னு. எல்லாம் கனவுலாம் இல்லைங்கம்மா, நிஜமாக தான் நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க ஐஸ்வர்யா. அவங்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட வில்லன் சினன், அவருக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு படம். ஆனால் அவருக்கு தெரியாது அவர் இவ்வளோ பெரிய ரோல் பண்ண போகிறாருன்னு தெரியாது. ஆனால் அவருக்கு நான் கதையும் ஒழுங்காக ஃபுல்லாக சொல்லலை. நான் சொல்கிறத மட்டும் செய்ப்பா அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு சினன். ரொம்ப நன்றி சினன். இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் மியூசிக் தான். நான் என்ன கேட்குறேனோ அந்த மியூசிக்கை கூட இருந்து நான் என்னென்ன டியூன் மாற்ற சொல்கிறேன்னோ அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்குறப்போலாம் கூட வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு நல்ல 3 சாங்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கு மேலே படத்தோட ஆர்ஆர் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது இல்லை ட்ரைலர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர்ஆரில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் கௌதம். என்னோட இன்னொரு தம்பி பிட்டு தாமஸ், அவர் இந்த படத்தில் நான் என்ன சொல்கிறேன், என்ன கேட்குறேன், என்ன பண்ண போகிறேன் எதுவுமே கேட்க மாட்டார். இந்த சீன் பண்ணணும், இங்கே போய் நில்லு, அங்கே போய் நில்லு, நான் சரி சார் ஓகே சார் அப்படின்னு நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடிச்சிருக்காரு. அவருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்தியாவின் சிறந்த ஸ்க்ரீன் பிளே ஜாம்பவான் என்று அழைக்கப்படும் பாக்யராஜ் சாருக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜேஎஸ்கே சதீஷ்குமார் சார், நான் கூப்பிட்ட உடனே ஏன் இதுக்கு என்ன விஷயம் என்ன டைமு அதை மட்டும் சொல்லு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து உட்காந்துருக்காரு. சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஆனால் ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் இல்லை, ஒரு வருஷம் இல்லை, நீங்கள் கண்டினியூவாக அந்த வார்த்தையை எல்லா மாநிலங்களையும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதிரி இஷ்யூ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி படங்கள் நிறைய வந்தாலுமே திரும்ப திரும்ப அந்த வாய்ஸ் நம்மளுக்கு கேட்டுட்டு தான் இருக்குது. இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, இதில் வந்து நம்மளோட கவர்மெண்ட்டோ இல்லை நீதித்துறையோ காவல்துறையோ இது மட்டும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. இது ஒரு மனிதனோட தனிப்பட்ட ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் கரெக்டாக இருந்தால்
இவ்வளோ பிரச்சனைகள் நடக்காது. ஸோ டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின் வந்து எல்லாருக்கும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நான் இந்த படத்தில் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். பெண்கள் பற்றி சொல்லியிருக்கேன். முக்கியமாக பெண் பிள்ளைகளை பெற்ற அனைத்து பேரண்ட்ஸும் இந்த படத்தை பார்க்கணும். அதே மாதிரி அனைத்து பெண்களுமே இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஒரு பெண்களுக்கான படம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான படம். நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெய்லரில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்னென்ன போயிட்டுருக்கு, அந்த சாங்கில் நீங்கள் பேத்தா சாங்லேயே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கே அதில் ஒரு விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். என் தோழியே நீ திரும்பி வா அப்படின்னு சொல்லி அந்த லிரிக்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் இந்த படத்தை பார்க்கும்போது இதில் நான் இன்னும் டீப்பாக என்ன சொல்லியிருக்கேன், பெண்கள் எப்படி எப்படிலாம் இருக்கலாம், எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எல்லா விஷயங்களுமே பெண்களுக்கான சேஃப்டி, எல்லா விஷயம் அந்த விஷயத்த பேசியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் புரியும், தெரியும். எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டு, எங்களை மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் பண்ணியிருக்கேன், எனக்கு என்னோடய மியூசிக் டைரக்டருக்கு, இவங்க எல்லாருமே ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து சக்ஸஸ் ஆகி மேலே வந்து இன்னும் நிறைய படங்கள் செய்யணும், நானும் நிறைய படங்கள் செய்யணும் அப்படின்றத நீங்கள் எல்லோரும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி எல்லோரும் வந்து தேட்டரில் படம் பார்க்கணுன்னு உங்கள் எல்லோரும் பணி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ, நன்றி. ரீசெண்ட்லி வெளிவந்த BP 150 படம் கூட பாக்யராஜ் சார் ஒரு அழகான நடிப்பை கொடுத்துருந்தாங்க. அந்த படமும் பெண்களுக்கான பிரச்சனைகளை பற்றி பேசிச்சு. ரொம்ப நன்றி சார், அந்த மாதிரி படங்களில் நீங்கள் நடித்ததுக்கு. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது, நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது. இவரின் ஒவ்வொரு நம்பிக்கையும் அழகாகி, அற்புதமாகி, பேரதிசயமாகி சினிமாவில் வெற்றி பெற்று வலம் வரும் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் JSK சதீஷ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். முதல்ல இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. பத்திரிகையாளர்கள் கூட ஒரு 10:30 மணிக்கு ஆரம்பித்து 11:30 மணிக்கு கிட்டத்தட்ட முடிய போகுது. இல்லைன்னா ரொம்ப நேரம் இழுத்து எல்லாரும் வந்து ஒரு சோர்வடையக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் சொல்ல வேண்டிய விஷயத்தை சுருக்கமாக கரெக்டாக சொல்லி பிளான் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. கவிதா உட்பட குழுவினர் அனைவருக்கும் நன்றி. ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி இந்த படத்தை தயாரித்த சையத் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு தயாரிப்பாளர் இவ்வளோ புரிதலோட ஒரு சந்தையை பற்றி பேசி ஒரு படம் வந்து நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி படம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு வியாபாரம் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து இன்றைக்கி யதார்த்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு படம் எடுத்திருக்காரு. இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஓரளவுக்கு வந்து தகுதி இருக்குது. ஏன்னா இந்த படம் நான் பார்த்துட்டேன். இயக்குனர் சந்தோஷோட முதல் படம் மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா நேர்த்தியாக பண்ணியிருந்தார். அதோட மேக்கிங், எஸ்பெஷலி டிஓபியோட ஒர்க்கு வீரமணி, அப்புறம் மியூசிக் டைரக்டரோட ஒர்க்கு, அப்புறம் ஆர்டிஸ்ட் ஆஷிகா அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க ஐஸ்வர்யா, அப்புறம் நண்பர் இன்ஸ்பெக்டராக பண்ணவர், அப்புறம் வில்லனாக பண்ணவங்க, எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. படம் ஒரு தொய்வு இல்லாமல் ரொம்ப ஒரு இவங்க சொன்ன மாதிரி பெண்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய படம் இல்லை, முக்கியமாக ரொம்ப ஆண்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம். எப்படி வந்து நம்ம வந்து சுய ஒழுக்கத்தோடு இருக்கணும், டிசிப்ளின் ரொம்ப முக்கியம்னு சொன்னாரோ, அது ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் இந்த தமிழ் சினிமாவுக்கு. இது ஒரு பைலாங்குவல் படம், தியேட்டரில் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என்று அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மீடியா சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுக்கு நன்றி. எப்பயுமே சின்ன படங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஆடியோ லான்ச்னால் ஆட்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்க, வர மாட்டேங்கிறாங்க. கூப்பிட்டாலே ஏதோ வரேன் அதோ வரேன்னு தயங்குவாங்க. பட் சமீப காலம் இல்லை, நீண்ட நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அந்த தயாரிப்பாளரும் அந்த கம்ப்ளீட் க்ரூவையும் வந்து என்கரேஜ் பண்ணணுன்ற ஒரு மனப்பான்மையோட, ஒரு பெருந்தன்மையோட எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்து தவிர்க்காமல் வந்து கலந்துக்கக்கூடிய இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுக்கு தயாரிப்பாளர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது ரொம்ப முக்கியம். நம்ம வரவங்களை வந்து கைப்பிடிச்சி நாங்கள் கூட இருக்கோம் வா அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஒரு பெரிய ஒரு இயக்குனர், அது அவருக்கு தெரியாத அனுபவம் இல்லை, அவர் பார்க்காத விஷயங்கள் இல்லை. ஸோ அவரெல்லாம் வந்து வாழ்த்துறதே உங்களுக்கு ஒரு வெற்றி தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இந்த நேரத்தில் இந்த படத்தை நிச்சயம் நீங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணணும். டெஃபினட்டாக வந்து எந்த விதத்துலேயும் வந்து ஒரு தோய்வில்லாத ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறது மாத்திரம் நம்பலாம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி.
நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். மண்ணும் மலையும் காடும் கடலும் எப்போதும் சொல்லும் இவர் படைப்புகளை எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்ற உணர்வு தன்னம்பிக்கையிலிருந்து நம்மை மேலே கொண்டு செல்லும். அப்படி தனக்கு ஜென்னி ஃபார் ஜஸ்டிஸ் திரைப்படத்தின் ஆஹா இப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க யார் போராடுறது லாயர் ஜஸ்டிஸ் ஃபார் ஜென்னி. இதில் ஜேஜேன்னு போட்டதுனால எனக்கு அவங்க ஞாபகம்லாம் வந்துருச்சு. மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி முன்னால் உட்காந்துருக்க வாழ்த்து வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னும் படம் பார்க்கல என்னமோ நினச்சிட்டு இருந்தேன். எல்லோரும் இனிமேல் தான் போட போகிறாங்க. ஆனால் சதீஷ் பார்த்துட்டார் அப்படின்னாங்க. சதீஷ் அவர் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர். அவர் சமீபத்தில் பண்ண படம் வந்து ஹிந்தி கூட ரீமேக் ஆகுது அப்படிங்கிற அளவுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்தார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா படங்கள் இப்போல்லாம் ரீமேக் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ரேராக தான் ரீமேக் ஆகுது. ரொம்ப நல்ல படங்கள் ரொம்ப நல்லா கலெக்ஷன் ஆச்சு அப்படின்னா தான் ரீமேக் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஹிந்தியில் பண்ண போகிறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அவர் படம் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக கரெக்டாக அவருடைய இது ஃபோட்டோகிராஃபி பற்றி, கேமராமேனை பற்றி சொல்லிட்டு இருந்தார், மியூசிக் பற்றி சொன்னார். அப்புறம் அந்த படமும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கும் முதல்ல எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிடலாம். இந்த ப்ரொடியூசர் சையத் அவர்கள், அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் வந்திருக்காரு, கௌதம் கேமரா, இவர் மியூசிக் டைரக்டர், அப்புறம் ஐஸ்வர்யா அவங்களுக்கு நீங்கள் பிட்டு வில்லன் கேரக்டர் செஞ்சவர், எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடியூசர் இவர் டைரக்டர் வந்து சந்தோஷ் அவர்கள் வந்து இன்வைட் பண்ணும்போது சும்மா என்ன கதை என்னன்னு சொல்லி ஜென்ரலாக படத்தை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி கேட்கும்போது இது ஒரு லேடிஸுக்கான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்லைன் சொன்னார். அவர் முன்னால் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்காரா என்னன்னு சொல்லிட்டு யாராவது வந்தாலும் கேட்பார்ல, யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க என்ன அப்படின்ட்டு. இல்லை சார், எனக்கு சினிமாவில் இருந்த ஆர்வத்தில் படங்களை பார்த்து நானே கற்றுக்கிட்டேன், நடிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது, அதுக்கப்புறம் டைரக்ஷன் பண்ணலான்னு சொல்லி டைரக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ அந்த அவுட்லைன் சொல்லும்போது வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார். அது சட்டம், போலீஸ், காவல்துறை, நீதித்துறை இது சம்மந்தப்பட்டதாக இருந்தது அந்த சப்ஜெக்டு. நீட்டாக தெளிவாக சொன்னார். புதுசாக பண்ண போகிறது, யார்கிட்டையும் ஒர்க் பண்ணாமல் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவர் சொல்கிற நேரேஷனில் வந்து அவர் எவ்வளோ அழகாக சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே என்னால் ஊகிக்க முடிஞ்சது. அவர் மட்டும் இல்லை, அவர் கூட சரவணன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்தார். இவர் சொல்லிட்டு இருக்கும்போது நடுவில் அவரும் பூந்துட்டு சில இடங்களில் இவர் தண்ணி குடிக்கிற கேப்பில், ஃபோன் பேசுகிற கேப்பில் எல்லாம் வந்து அவரும் படத்தை பற்றியும் மற்ற விஷயத்தை பற்றியும் சொல்லிட்டு இருந்தார். அவர் எவ்வளோ நாலேஜோடு இருக்கார் சினிமாவில் அப்படிங்கிறது பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. அது எல்லாத்தோட பெரிய ஆச்சரியம் ப்ரொடியூசர் சையத் வந்து ஆரம்பித்தார் பாருங்கள் கதையை பற்றி. ஸோ வெறும் பணம் போட்டு படம் பண்ணுற தயாரிப்பாளராக மட்டும் இல்லாமல் அவரும் இந்த கதை என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெளிவாக வந்து இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதை தான் கேமராமேன் வந்து யாரோ பேசும்போது சொல்லிட்டாங்க, எல்லாருமே கதையை பற்றி பேசிட்டாங்க, இனிமேல் நான் அதை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தொழில் ரீதியாக சில விஷயங்கள் சொன்னார். டே எஃபெக்ட்டுக்கு என்ன கேமரா யூஸ் பண்ண, எது வச்சு ஷூட் பண்ண, நைட் எஃபெக்ட்டுக்கு அதுக்கு காரணங்கள் அது இதெல்லாம் சொன்னார். ஸோ சதீஷ் அவர்கள் பர்டிகுலராக வந்து கேமராமேனை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காருங்க போது
எனக்கும் படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இது க்ரைம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடித்தது. நான் அதிகமாக படம் பண்ண முடியல. நான் வந்து விடிமுறை காத்துட்டு பண்ணேன், அப்புறம் ஒரு கைதியின் டைரி, இதுதான் ஸ்கிரிப்ட் பண்ணேன். பாக்கி பூராமே ஃபேமிலி ஓரியன்டாக பண்ணேன். ஆனால் எனக்கு உண்மையிலே பிடித்தமானது அப்படிங்கிறது வந்து க்ரைமு. நான் சினிமா பார்க்குறத விட க்ரைமு, ஆக்ஷன் இது மாதிரி இருக்கிற படங்கள் தான் நான் நிறைய பார்ப்பேன். அதை ரொம்ப லைக் பண்ணுவேன். ஏன்னா அது செய்கிறதும் கஷ்டம். இவர் முதல் படமே வந்து சந்தோஷ் வந்து எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அது க்ரைமுக்கு அப்படிங்கும்போது அதுக்கு கொஞ்சம் தனிப்பட்ட ஒரு இதெல்லாம் வேணும். அதை ஸ்கிரிப்ட் பண்ணுறது, சீன் பண்ணுறது, அதெல்லாம். ஸோ அவர் ரொம்ப தைரியமாக வந்து இது பண்ணியிருக்காரு. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி சினிமாவுக்கு வந்த புதுசில் நான் பார்க்கல. ஆனால் எங்களோட அசிஸ்டண்ட்டு இதில் குழுவில் வந்து ஸ்டோரி டிஸ்கஷன் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. கலைஞான சார், கனகசன் அவங்கெல்லாம் ரொம்ப சீனியர்ஸு. அம்மாரா இவங்கெல்லாம் உட்காந்துருக்கும் போது ஏதாவது அவங்க சர்வீஸுக்கு சில படங்கள்லாம் சொல்லுவாங்க. அதில் கனகசண்முகம் சார் ஒரு க்ரைம் சப்ஜெக்ட் சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது இன்னும் மனசில் அப்படியே பதிவாயிருக்கு. என்னென்னா 2 பேர் அக்கா தங்கச்சிய, அதில் ஒருத்தி வந்து நல்ல ரிச்சு, நல்ல பணக்காரி ஆகிட்டா. இன்னொரு தங்கச்சி வந்து கொஞ்சம் சுமாராக தான் அவளுடைய சூழ்நிலையில். அவன் எங்கேயோ தனியாக இருக்கிறா. ஐயோ அக்கா ஒரு இடத்துல இருக்கிறா. ஆனால் அக்கா வந்து எவ்வளோ பணம் இருந்தாலும், எவ்வளோ வசதி வந்தால் கூட தங்கச்சியை வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ, என்ன ஹெல்ப் பண்ணணுமோ எல்லாமே பண்ணி தங்கச்சியை நல்லா கவனிச்சிட்டாங்க. இருந்தாலும் மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு வீக்கான ஒரு சமாச்சாரங்கிறது பேராசை. இப்போ அக்கா என்ன செஞ்சாலும் அந்த தங்கச்சிக்கு வந்து அவள் இடத்துல நம்ம இல்லையே, நம்ம அந்த பணக்காரி போய் நம்ம இல்லையே அப்படிங்கிறது வந்து அவளுக்கு எப்பவுமே என்ன ஹெல்ப் பண்ணால் கூட அது ஒரு சின்ன அவளுக்குள்ள ஒரு இதாக இருந்துட்டு இருந்தது. இந்த இடத்துல நம்ம இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அதில் என்னென்னா 2 பேரும் ட்வின்ஸாக இருக்கிறதுனால அச்சு அசப்பில் 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. பேச்சு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க ரிலேஷனே சில நேரங்களில் தடுமாறுவாங்க. இது யார் அக்கா யார் தங்கச்சின்னு கூப்பிட்றதுல வந்து ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்குள்ள. அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி ஒரு ஒற்றுமை இருக்குது. அப்போ அவளுக்கு ஒரு தப்பான ஒரு எண்ணம் வருது. அக்கா இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா யார் நம்மளை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அக்காவை ஏதாவது பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து உட்காந்துடுறோம்னு சொல்லிட்டு அந்த செக்கில் கையெழுத்து போடுறது முதல் கொண்டு எல்லாமே வந்து அவள் ப்ராக்டிஸில் வந்து எல்லாம் இருந்துட்டு இருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு. அப்போ ஒரு தடவை வந்துட்டு அக்காவை வந்து பார்த்துட்டு எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் திடீர்னு மிட் நைட்டில் யாருக்குமே தெரியாமல் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு அர்ஜென்ட் மேட்ருங்கிற மாதிரி வந்து அக்காவை மர்டர் பண்ணி அந்த பாடி எங்கேயோ மறைச்சி இது பண்ணி விட்டு இவ தான் அக்கா அப்படிங்கிற மாதிரி அடுத்த நாள்லேருந்து அங்கேயே இருந்துடுவாள். ஸோ யாருக்கும் எந்த சந்தேகம் வரல. அந்த அளவுக்கு வந்து அவள் பக்காவாக வந்து அக்கா மாதிரியே எல்லாமே பிரிட்டன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாமே செக்கு கையெழுத்து போடுறது அது இது எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருந்ததுனால யாருக்குமே எந்த சந்தேகம் வராது. அப்போ திடீர்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவார். வந்து அவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்பார், இந்த மாதிரி அக்கா எங்கே அப்படின்னு. இல்லை நான் தான் அக்கா அப்படின்னு இவ சொல்லுவாள். இல்லை அக்கா எங்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை நான் தான் அக்கா, உனக்கு என்ன சந்தேகம், எதில் சந்தேகம் அப்படின்னா அப்போ ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் அக்கா வந்து ஒருத்தரை கொலை பண்ணிட்டா, அதுக்கு எல்லா எவிடன்ஸ் இருக்குது. அதனால் அக்காவை தான் தேடிட்டு வந்தேன் நான். அதனால் நீ உட்காண்ட்ருக்க. அதனால் இப்போ 2 விஷயம். ஒன்று, நீ தான் அக்கான்னா அந்த கொலைக்கு எல்லா எவிடன்ஸ் இருக்குது, நீ அரெஸ்ட் ஆகிக்கிற, நீயே சரண்டர் ஆகிக்கோ. இல்லை நீ தங்கச்சி அப்படின்னா உங்கள் அக்கா எங்கே, அக்காவை என்ன பண்ண. ஸோ அக்கா கண்டிப்பாக நீ கன்ஃபார்மாக அவளை கொலை பண்ணிட்ட. ஸோ அதனால் நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். ஒன்று அக்கான்னா அக்காவை பண்ண கொலைக்காக வந்து சரண்டர் ஆகிக்கோ,
இல்லை தங்கச்சின்னா அக்காவை கொலை பண்ணதுக்காக வந்து சரண்டர் ஆகிக்கோ, நான் வெளியே உனக்கு டைம் கொடுக்குறேன், ஒரு 1/2 hour யோசிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இந்த கதை வந்து 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டது. ஸோ அப்போவே எந்த அளவுக்கு அவங்க புத்திசாலித்தனமாக திங்க் பண்ணி இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த க்ரைமுங்கிறது எவ்வளோ வித்தியாசமான க்ரைமு, எப்படி கதையை வந்து இப்படி திங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி இதில் சட்டம், லாயர், அது இதுன்னு சொல்லி அதெல்லாம் நிறையா வருது. எனக்கு சின்ன வயசுலலாம் வந்து இந்த அந்த கோட்டுக்கிட்டலாம் போட்டு அந்த இதெல்லாம் கட்டிக்கிட்டு யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு லாயர்கள்லாம் பேசும்போது பார்த்தா எனக்கு ரொம்ப அது ஒரு பெரிய ஹீரோ மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால் நம்ம லாயருக்கு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் ஆசைப்பட்டேன். அப்புறம் பார்த்தா சூழல்கள் அது படிக்க முடியல. அப்புறம் கடைசியில் எதுவுமே டிகிரிக்கே படிக்க முடியல போச்சு, அது வேறு. பிஎஸ்சியே ஃபெயில் ஆகி வந்துட்டோம். இந்த லாயர் அப்படின்னு சொல்லும்போது சினிமாவில் வந்து திருடன் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக என்னென்ன பாதுகாப்பு பண்ணி வச்சுருந்தாலும் அதை வந்து எல்லாத்தையும் தாண்டி எப்படி வந்து திருடிட்டு போகிறான், அல்லது ஒரு தப்பு பண்ணிட்டு போகிறான், க்ரைம் பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிறது அவனுக்கு அதுக்கு ஒரு புத்திசாலித்தனம் வேணும். இது எல்லாம் தாண்டி போலீஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வருது. வந்து அவங்க உள்ளே வந்து இது எப்படி எவன் இப்படி திருடிட்டு போயிருப்பான், எந்த வழியாக வந்திருப்பான், எந்த வழியாக அப்படி பண்ணியிருப்பான், அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மண்டையை உடைச்சி கடைசியில் கரெக்டாக கண்டுபிடிச்சி போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய மூளை வேணும். இது ரெண்டையும் தாண்டி அதுக்கப்புறம் வந்து இந்த திருடன் மூலையே கெட்டிக்காரத்தனம், அதை கண்டுபிடிக்கிறது போலீஸ்காரர் அதோட கெட்டிக்காரத்தனம். கடைசியில் அதுக்கப்புறம் லாயர்கிட்ட போவாங்க. அவர் இந்த கேஸை வாங்கிட்டு அவர் கேட்பார், என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இவன் இப்படி தான் தப்பு பண்ணிட்டான், அது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, இவன் திருநதில் எப்படி இவன் பிடிச்சது எதை வச்சு பிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இதை உடைக்கிறதுக்காக லாயர் அவருடைய மூளையை பிரயோகப்படுத்துவார். அது இதை விட கிரேட்டு. இருக்கிறது இல்லைன்னு பண்ணிடுவார், இல்லைங்கிறது இருக்கிறதுன்னு சொல்லி பண்ணிடுவார். ஸோ அந்த லாயர் மூளைங்கிறது இது ரெண்டை விட வித்தியாசமான ஒரு பிரெயின். ஒரு கேஸ் வந்து ஒருத்தன் பட்ட பகலில் வந்து வெட்டியிருக்கான், எல்லோரும் பார்த்துருக்காங்க, எல்லா எவிடன்ஸும் கரெக்டாக இருக்குது. கடைசியில் வந்து யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவன் வந்து யாரோ ஒருத்தர் வந்து இந்த லாயர் எப்படி அவர் எப்படியா வெளியே விழுந்துருவார் அப்படின்னு. அப்போ அவங்க கூட இருக்கவங்களுக்கு யாருக்குமே நம்பிக்கை இல்லை, இந்த லாயர் எப்படி வெளியே கொண்டு வர முடியும், எல்லோரும் விட்னஸோடு பார்த்துட்டாங்க, பகல்லையே நடந்தது, இதுக்கு சான்ஸே இல்லையா அப்படின்னா, இல்லை அப்படின்னா அவர் கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக கேட்பார், ஆனால் கண்டிப்பாக வெளியே விழுந்துருவார் அப்படின்னு. அப்புறம் போனால் ஒரு 25 லட்சம் கொடுத்தீங்கன்னா கொண்டு வந்துடுறேன் நான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் யாருக்கு நம்பிக்கை இல்லை கண்டிப்பாக கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் வந்து கோர்ட்டை வந்து வாதாடும்போது அவர் வந்து என் ஆள் கொலை பண்ணான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு அறுவாடை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதனால் ஒரு 1/2 hour 1 hour டைம் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜட்ஜுக்கிட்ட அந்த அறுவாள் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக வெட்டினாள் அவருடைய பிளட்டு தானா அப்படின்னு சொல்லி அந்த செக் பண்ணிட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு 1 hour கழித்து வந்து அதில் இருந்த ரத்தம் மனுஷ ரத்தமே இல்லை, ஆடு வெட்டி அந்த ரத்தம் தான் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துடுச்சு. இவர் என்ன பண்ணாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆளுக்கு இவ்வளோ லட்சம் வாங்கினார் இல்லையா, அதை பாதுகாப்பாக வச்சுட்டு பண்ண போலீஸ்காரன் அவனுக்கு ஒரு 5 லட்சத்துக்கு கொடுத்து அதை ஒரு 1 hourக்கு மட்டும் கொண்டு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் திருப்பி கொண்டு போய் வச்சிடலாம் கொடுன்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்து க்ளீனாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஆட்டை வெட்டி அந்த ரத்தத்தை வந்து இது பண்ணதுக்கப்புறம் கொண்டு போய் உள்ளே வச்சிரு அப்படின்னு சொல்லி அதை மாற்றிட்டாரு. ஸோ அவ்வளோ பணம் 25 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி கேட்டவர் வந்து எவ்வளோ புத்திசாலித்தனமாக அந்த அறுவாளையே வந்து இது மனுஷ ரத்தமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது அந்த லாயருக்கு உண்டான அந்த பிரெயின் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாத்த விட இன்னொன்று பாருங்கள், திருடன் கெட்டிக்காரன், அதுக்கப்புறமா வந்து போலீஸ் அதை விட கெட்டிக்காரன், லாயர் அவங்க எல்லாத்த விட கெட்டிக்காரன். ஆனால் இதையெல்லாம் தாண்டின ஒரு கெட்டிக்காரத்தனம் அந்த மூளை இருந்தால் தான் ஒரு ரைட்டர் ஆக முடியும். ஏன்னா அந்த மூணையுமே கிரியேட் பண்ணுறது இவன் தான்.
போலீஸ் திருடனையும் இவன் தான் கிரியேட் பண்ணி ஆகணும், எப்படி திருடுறான்னு, போலீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறது இவன் தான் கிரியேட் பண்ணணும், லாயர் எப்படி ஆர்கியூ பண்ணுறாருங்கிறதும் ரைட்டு தான் கிரியேட் பண்ணணும். அப்படிங்கும்போது இந்த ரைட்டுங்கிறதான் எல்லாமே தாண்டி அவன் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அதுக்கு வந்து நாலேஜ் இருக்கும். அதனால தான் க்ரைம் செய்யும்போது வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக வந்து க்ரைம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிப்போச்சு, வெப் சீரிஸ் அது எல்லாமே நிறையா பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எல்லாமே ஏதாவது ஒரு க்ரைமு அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க என்ன அப்படிங்கிறது அதை ஃபாலோ பண்ணியே போகுது. அது என்னென்னா படம் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அந்த மாதிரி கதைகள் பண்ணும்போது. ஸோ இப்போ என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கூட ஒரு 2 படத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். அவசியம் பாருங்கள், இந்த படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து க்ரைம் வந்து இந்தளவுக்கு ஃபஸ்ட்டு படம் இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஜென்னி அதை வந்து அதை தான் க்ரைமாக அதை வந்து மெயினாக வச்சு பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு தப்பு நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு, கதையில் வந்து இது பண்ணுச்சு. அதை வந்து அந்த தப்பை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு அதை அந்த கேஸை மறுபடியும் எடுத்து ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கதை வந்து ஒரு அவுட்லைனில் கேள்விப்பட்டேன். ஸோ கதை வந்து கேட்டப்பவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போ சதீஷ் அவர்களெல்லாம் சொன்னதுக்கப்புறம் பார்த்தா எப்போ படம் போடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அவசியம் இந்த மாதிரி படங்கள் வந்து இது யார் எவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க, எவ்வளோ ஃபெமிலியர் அப்படிங்கிறத விட சப்ஜெக்ட் நல்லா இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக படம் பார்க்குற எல்லாத்துக்குமே அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த படத்தை நானும் எதிர்பார்த்துட்ருக்கிறேன். கண்டிப்பாக பத்திரிகையாளர்கள்லாம் வந்து இந்த மாதிரி அது எல்லாமே பொதுவாக நீங்கள் வந்து படங்களுக்கு வந்து பத்திரிகை மற்றும் டிவி ஊடக நண்பர்கள் அவங்க வந்து கொடுக்குற அந்த ஃபஸ்ட்டு பேஸாக அவங்க வந்து ஓப்பனிங்கை வந்து பார்த்துட்டு இவங்க சொல்கிறது வச்சு, ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கும் சினிமா பார்க்குறவங்க ரிவ்யூ எல்லாம் என்ன வந்திருக்கு பார்த்துட்டு போகலாம், சும்மா அனாவசியமாக காசு செலவு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்காங்க. அதனால் எல்லாருமே வந்து அந்த ரிவ்யூக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய ரிவ்யூங்கிறது வந்து இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நல்ல படங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுக்குற அளவுக்கு இருக்கணும். அதை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த டீமுக்கு எல்லாத்துக்குமே வந்து அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சதீஷ் படம் எப்படி இந்திக்கு போச்சு அதே மாதிரி வந்து இவருடைய படமும் இந்த படமும் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஜென்னியும் வந்து கண்டிப்பாக அடுத்த லாங்குவேஜ்லாம் இப்போவே பை லாங்குவேஜ்லாம் எடுத்துக்க எனக்கு தெரியாது, நான் தமிழ் தான் அப்படின்னு. அப்புறம் என்னடா ஒரே கேரளா வாடையாக இருக்குது, எல்லாருமே மலையாளத்தில் கொஞ்சம் பேசுகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் கேட்டால் ஒருத்தர் பேசும்போது தான் தெரிஞ்சது பை லாங்குவேஜில் தான் பண்ணியிருக்காங்க, தமிழன் மலையாளம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அடுத்தது வந்து அடுத்த லாங்குவேஜுக்கெல்லாம் கூட இந்த படம் வந்து ரீமேக் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.